ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் கொடுத்த விலையேறப்பட்ட பொக்கிஷங்கள் நீங்களாகத்தான் இருக்கிறீர்கள். மற்ற பொக்கிஷங்கள் எல்லாம் அழிந்து போகும், ஆனால் ஆத்துமாக்கள் அழியாதது. அல்லேலூயா. ஆக நீங்கள் கர்த்தர் கொடுத்த விலையேறப்பட்ட ஆத்துமாக்கள். ஆக உங்கள் ஆத்துமாக்களை கிறிஸ்துவுக்குள் வழிநடத்தவும், உங்களுக்கு சாப்பாடு கொடுத்து, வசனங்களை கொடுத்து, வார்த்தைகளை கொடுத்து, உங்களை பலப்படுத்தி உங்களுக்கு உதவி செய்வதற்காக கர்த்தர் ஒரு மேய்ப்பனை, ஒரு ஊழியக்காரனை, உங்களுக்கு ஊழியம் செய்யத்தக்க ஒரு பணிவிடைக்காரனாக தேவன் எங்களை அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கிறார். அதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஊழியம் கர்த்தருடையது, ராஜ்யம் கர்த்தருடையது, மகிமை கர்த்தருடையது, வல்லமை கர்த்தருடையது, அவருடைய வேதம் கர்த்தருடையது. நீங்கள் கர்த்தருடையவர்கள், நானும் கர்த்தருடையவன். நாம் எல்லாரும் கர்த்தருக்கு சொந்தமானவர்கள். ஏனென்றால் சிலுவையிலே சிந்தின ரத்தத்தினாலே நம்மை கிரயம் கொடுத்து வாங்கி இருக்கிறார், விலை கொடுத்து வாங்கி இருக்கிறார். ஆகவே நாம் நம்முடையவர்கள் அல்லவா? வேதம் சொல்லுது, நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல, நீங்கள் கர்த்தருக்கு சொந்தமானவர்கள். ஆமென். அல்லேலூயா. சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த வார்த்தையை கேட்கும் போது நீங்க ஆதரிக்க வேண்டும், அல்லேலூயா சொல்ல வேண்டும், ஆமென் சொல்ல வேணும். அப்படி சொல்ல வேணும். அப்பதான் நம்ம சாப்பிடுகிற ஆகாரம் நம்ம உடம்புல ஒட்டும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் நம்மை பலப்படுத்துவார். வியாதிகளுக்கு விலைக்கு தேவன் நம்மை காத்துக்கொள்வார். கஷ்டங்களுக்கும் நஷ்டங்களுக்கும் விலைக்கு தேவன் நம்மை காத்துக்கொள்வார். சிறகுகளால் நம்மை மூடுவார். அவருடைய சட்டையின் நிழலிலே நாம் அடைக்கலம் புகுவோம். ஆமென். அல்லேலூயா. ஆக இந்த கர்த்தருடைய ஊழியத்தை நாம் நேசிப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. உங்களில் அநேகர் இந்த ஊழியத்தை தாங்குகிறீர்கள். உங்கள் ஜெபத்தினாலே, உங்கள் அன்புள்ள காணிக்கைகளினாலே தாங்குகிறீர்கள். கர்த்தர் உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. இன்னும் அதிகமாய் ஆண்டவர் உங்களை மென்மேலும் பலப்படுத்துவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. பவுல் தன் நிருபத்தில் எழுதும்போது, நான் உங்களுடையதே அல்ல, உங்களையே நாடுகிறேன் என்று சொல்கிறார். அல்லேலூயா. நம்முடைய நோக்கமும், இந்த ராஜரிக குடும்பத்துடைய நோக்கமும் அதுவாகத்தான் இருக்க வேண்டும். ஆத்துமாக்களை நாம் நாடுகிறவர்களாக இருக்க வேண்டும். அவர்களுடையதே அல்ல, அவர்களையே நாட வேண்டும். ஆமென். அல்லேலூயா. சோ கர்த்தரை நாம் கனம் பண்ணும்போது அவர் நம்மை கனம் பண்ணுகிறார். ஆமென். விசுவாசிக்கிறீர்களா? அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தொடர்ந்து ஜெபம் பண்ணிக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை மென்மேலும் பலப்படுத்துவாராக. இது இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணின நாள், மாதத்தின் முதல் வாரம். கர்த்தருடைய பந்திக்கு நாம் ஆயத்தமா இருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அல்லேலூயா. கொஞ்சம் ஏதோ குறை மாதிரி தெரியுது. என்னன்னா இந்த லைட் போயிடுச்சு, இந்த இடி இடிச்சதுல லைட் போயிருச்சு என்ற பதிலும் பரவாயில்ல. கர்த்தர் கொடுத்த கண்களாகிய விளக்குக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. உங்கள் கண்கள் சரீரத்துக்கு விளக்காய் இருக்கிறது என்று வேதத்திலே வாசிக்கிறோம். ஆமென். இந்த விளக்கு வேணாலும் பரவாயில்லை, இந்த விளக்கு அணையாமல் தேவன் காத்துக் கொள்வாராக. அல்லேலூயா. அதுலயும் ஒரு குறை இருக்குது. ஆபரேஷன் பண்ணணும்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க, வயசாகுது இல்ல. ஆமா, ஆனாலும் அதுக்கேற்ற தேவைகளை கத்த சந்திப்பாராக. ஆமென். தொடர்ந்து ஜெபம் பண்ணிக்கொள்ளுங்க. நான் நல்ல ஜீவனோடு, பலத்தோடு, ஆரோக்கியத்தோடு இருந்தால்தான் உங்களுக்கு நான் இன்னும் அதிகமா உங்களுக்காக பிரயாசம் எடுக்க முடியும், ஊழியம் செய்ய முடியும். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நான் சாகாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்திகளை விவரிப்பேன் என்று சங்கீதக்காரன் எழுதுகிறார். அல்லேலூயா. இதே வார்த்தையை பவுல் எழுதும்போது, நான் இப்பவே செத்து இயேசுவோடு இருக்க எனக்கு ஆசை அப்படின்றாரு. எப்போ? நாளைக்கு இல்ல, இப்பவே நான் செத்து பரலோகத்துக்கு போய் இயேசுவோடு இருக்கிறதுக்கு எனக்கு ஆசை. ஆனாலும் நான் உயிரோடு இருக்கிறது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்குமே. அல்லேலூயா. என்ன ஞானம் பாத்தீங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது தேவன் கொடுக்கிற ஞானம். அப்ப நம்ம மாம்சத்துல பிழைத்திருக்கிறது நம்ம எல்லாருக்கும் பிரயோஜனம். மனைவிக்கு பிரயோஜனம், பிள்ளைங்களுக்கு பிரயோஜனம், விசுவாசிகளுக்கு பிரயோஜனம், ஊழியத்துக்கு பிரயோஜனம். ஆமென். இப்ப அந்த ஸ்டேஜ்ல தான் இருந்துட்டு இருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அல்லேலூயா. அத நம்முடைய விருப்பம், நம்முடைய ஆசைகள், நம்முடைய ஆர்வம், நம்முடைய ஏக்கம், நம்முடைய தவிப்புகள், நம்முடைய பிரச்சனைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் கண்ணோக்கி பார்த்துக் கொண்டிருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் நம்மை வெட்கப்பட விட மாட்டார். ஆமென். அல்லேலூயா. இப்ப நமக்கு சில எதிர்பார்ப்புகள் கட்டடத்தில் இருக்கிறது, இருக்குதா இல்லையா? நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கிறது. வீடு வேணும், கார் வேணும், அது வேணும், இது வேணும், சுகம் வேணும், பலம் வேணும், என் பிள்ளைகளுக்கு இந்த காரியம் வேணும், நடக்கணும், அந்த காரியம் நடக்கணும், இப்படி எல்லாம் எனக்கு யோசனை இருக்குது, ஆண்டவர் இப்படி எல்லாம் எனக்கு தேவை இருக்குது, இப்படிப்பட்ட பிரச்சனை இருக்குதுன்னு பல எதிர்பார்ப்புகளோடு நாம் தேவ சமூகத்திலே வருகிறோம். ஆனா நாம் எதிர்பார்க்கிற எல்லாமே நமக்கு நிறைவேறுவது இல்லை. சில நேரங்கள் நிறைவேறுது, சில நேரத்தில் நிறைவேறாமல் போகிறது. ஆனா நிறைவேறுவதற்காக நாம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். நிறைவேறாத ஆசைகளுக்காகவும் நாம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். ஏனென்றால் அவருக்கு சித்தமானது அவர் கருங்களில் இருந்து நமக்கு வாய்க்கும். ஆமென். அல்லேலூயா. ஆகவே தான் கர்த்தர் நம்முடைய காரியங்கள் எல்லாத்தையும் வாய்க்க செய்வதற்கு சில நுணுக்கங்களை, சில டெக்னாலஜி எல்லாம் ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுத்திருக்காரு. என்ன? முதலாம் சங்கீதம், சும்மார் அரசிலே ஆயுத அடியிலே பரியாசக்கார உட்கார இடத்துல கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்து இரவும் பகலும் தியானமா இருக்கிற மனுஷன். டெக்னாலஜி.
அவன் நீர்க்கால் ஓரமாய் நடப்பட்ட மரம், தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராமல் இருக்கிற மரத்தை போல இருப்பான். அவன் செய்வதெல்லாம் உங்கள் எதிர்பார்ப்புகள் எல்லாம் வாய்க்கும். எப்ப? இரவும். வாரத்துல ஒரு நாள் வாசிக்கிறதே பெரிய விஷயம். ஆனா வேதம் சொல்லுது டெக்னாலஜி, இது ஒரு டெக்னிக். அல்லையா? ஆமா, நாலேஜ், டெக்னாலஜி. நாலேஜ் என்ன? அறிவு. அறிவு. ஆமா, அஞ்ஞானமும் அல்ல, விஞ்ஞானமும் அல்ல, தேவனை அறிகிற அறிவு. அவர்கிட்ட வாசிக்கிறோம். ஓசியாவின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் முதல் வசனம். The book of Hosea, chapter 4, verse 1. படிக்கலாம். புத்திரரே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். தேசத்தின் குடிகளோட கர்த்தருக்கு. அப்போ தேசத்தின் குடிகள் மேலே ஆண்டவர் ஒரு கேஸ் போட்டிருக்காரு. அல்லேலூயா. அப்ப நம்ம ஆண்டவர் யார் தெரியுமா? எடுத்ததுக்கெல்லாம் கேஸ் போடுறவர். அப்படிதான் வேதம் சொல்லுது. நீங்க ஜெபிக்கலன்னா கேஸ் போட்டுறாரு, வேதம் வாசிக்கலன்னா கேஸ் போட்டுறாரு, கேஸ் போட்டு. ஏன்னா நம்முடைய ஒவ்வொரு ஆக்டிவிட்டிஸையும் கட்ட பார்த்துட்டு இருக்காரு இல்லையா? அதான் ஆண்டு சொல்றாரு, தேசத்தின் குடிகளோட எனக்கு வழக்குது. அப்ப கேஸ் போடுறாரு. அல்லேலூயா. ஆமா, ஏன்னா அவர் நமக்கு சிறந்த காவல்காரர். யாருங்க? காவல்காரர். காவல்காரனா போலீஸ். அல்லேலூயா. அப்ப போலீஸுக்காக இந்த ஊழியத்துல கர்த்தர் போலீஸ்காரர் போட்டிருக்காரு காவலுக்கு. அல்லேலூயா. ஆமா, யாரை கவனிக்கிறதுக்கு? விசுவாசிகள கவனிக்கிறதுக்கு. அப்ப பாசமாவும் ஒரு போலீஸ்காரர், நான் ஒரு போலீஸ்காரர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்போ ஒரு போலீஸ்காரர் ஃபேமிலியே ஆண்டவர் உங்களுக்காக அப்பாயின்மெண்ட் பண்ணிருக்காரு. அல்லேலூயா. அவர்தான் உங்களுக்கு சம்பளம் கொடுத்து வச்சிருக்காரு. அது ஒரு டிபார்ட்மெண்ட், காவல்துறை. அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, என் ஜனங்கள் மேல நான் கண்ணோக்கமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. வழக்கு இருக்கிறது ஏனென்றால் அண்டர்லைன் பண்ணிக்கங்க, தேசத்துல. அதனால தேசத்தின் ஜனங்கள் மேல நான் கேஸ் போடுறேன். அடுத்தது, தேசத்துல என்ன இல்ல? தேசத்துல என்ன இல்ல? இரக்கம் இல்லை. அதனால தேவன் தேசத்தின் மேல கேஸ் போடுறாரு. அடுத்தது, தேவனை பற்றிய தெய்வம் யாரு? அவர் எப்படிப்பட்டவரு? அவர் குணாதிசயம் என்ன? அவர் எப்படி இருக்காரு? அவர் எப்படி ஜபத்தை கேட்கிறாரு? அவர் நமக்காக என்ன செஞ்சு வச்சிருக்காரு? அவர் எனக்காக என்ன செய்ய போறாரு? அவர் நமக்காக என்ன செஞ்சுட்டு இருக்காரு? அப்ப தேவன் யாரு என்ற அறிவு. அப்ப 3 காரியம் இல்ல 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 அப்படின்றாரு. என்ன இல்ல? ஃபர்ஸ்ட் விசுவாசிக்கு நல்லா தெரிஞ்சுக்கணும். உண்மை இல்லை, இரக்கம் இல்லை, தேவனை பற்றிய அறிவு இல்லை. இப்போ பிள்ளைகளுக்கு பள்ளிக்கூடத்துல சில கொஸ்டின்ஸ் எல்லாம் வரும். ஒண்ணு ஆம் போடுங்க, இல்லைன்னா இல்லைன்னு போடுங்க அப்படின்னு. ட்ரூ ஆர் ஃபால்ஸ் இல்லையா? அந்த இல்லை என்ற இடத்துல டேஷ் போட்டுருங்க. சரியா? டேஷ் டேஷ் டேஷ். இல்லை இல்லை இல்லை. இப்போ இதை நம்ம நிரப்பணும். யார் நிரப்புது? உண்மை இல்லை, இரக்கம் இல்லை, தேவனை பற்றிய அறிவு இல்லை. அப்ப டேஷ் டேஷ் டேஷ். தோற்றம். இது எங்க இல்ல? சொல்லுங்க, எங்க இல்ல? அப்ப தேசம் என்றால் என்ன? அநேக மாநிலத்தை சேர்ந்தது ஒரு தேசம் இல்லையா? இல்லையா? நம்ம தேசத்துல எத்தனை மாநிலம் இருக்கு தெரியுதோ? அநேகமா 26 மாநிலங்கள் இருக்கிறதாக சொல்லுகிறார்கள். ஆமா, சரி. 26 மாநிலங்களிலும் ஒவ்வொரு மாநிலத்தும் எத்தனை ஜனத்தொகை இருக்கும் பாருங்க. தமிழ்நாட்டிலே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எத்தனை கோடி? தமிழ்நாட்டில் இருக்க ஜனத்தொகை எத்தனை கோடி? கிட்டத்தட்ட 5 கோடி, 4.5 கோடி இருந்தது. இப்போ வழக்கு தேர்தலாம் வந்து கூட்டி இருந்ததுனால அதிகமா ஆயிப்போச்சு இல்லையா? கரெக்டா போட்டு பாத்துட்டாங்க பாருங்க நெட்ல. 28 மாநிலங்கள் இருக்குது. அது 28 மாநிலங்கள் சேர்ந்த ஒரு தேசம் இல்லையா? அந்த மாநிலங்களில் எத்தனை ஜனத்தொகை? அத்தனை ஜனத்தொகை எத்தனை குடும்பங்கள் இருக்கும் பாத்துங்க இல்லையா? ஒவ்வொரு குடும்பத்திலும் எத்தனை எத்தனை மக்கள் இருப்பாங்க பாத்துங்க. ஒரு குடும்பத்துக்கு ஒரு 5 பேர்னாலும் கணக்கு வச்சாலும் இல்லையா? ஆமா. ஆக தேசத்துல ஆண்டவர் என்ன இல்லைன்றாரு? பஸ் இருக்குது, கார் இருக்குது, வாகனங்கள் இருக்குது, நல்ல ஆமா தண்ணி இருக்குது, டேம் இருக்குது, மலைகள் இருக்குது, எல்லாம் இருக்குது. சோத்திரம். கண்களினால் காண்ற எல்லாம் இருக்கு. ஆனால் கண்களினால் காண முடியாத 3 காரியம் இல்லைன்ற. என்ன இல்லையா? உண்மை இல்லை. அப்ப அந்த உண்மைக்கு விரோதமானது என்ன? சொல்லுங்க. பொய் தான் இருக்குது.
உண்மைக்கு விரோதமான காரியங்கள் தான் இருக்கு. சத்தியத்திற்கு விரோதமான காரியங்கள் தான் தேசத்துல நிறைந்திருக்கிறது. உண்மை இல்லை. அதுக்கு தான் 12ஆம் சங்கீதத்திலே வாசிக்கலாம் 12ஆம் சங்கீதம் முதல் வசனத்தை வாசிக்கலாம். ரட்சியும் கர்த்தாவே. பக்தி உள்ளவன் இல்ல, அற்று போகிறான். என்ன இல்ல இல்ல பக்தி உள்ளவன் இல்ல, அற்று போகிறான். உண்மை உள்ளவர்கள் மனுபுத்திரன்ல ரொம்ப ஒரு சிலர் தான் இருக்காங்க, குறைஞ்சிட்டு வராங்க. இந்த கடைசி நாட்களிலே நாம் அந்த ஃபில்லிங் தி பிளாங்க்ஸ் அதை நிரப்புவதற்காகத்தான் கர்த்தர் உங்களை என்னை ரட்சித்திருக்கிறார், மீட்டெடுத்திருக்கிறார், ரத்தம் சிந்திருக்கிறார், நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். அவருக்கு சொந்த ஜனங்களாக நம்மை மாற்றி இருக்கிறார். எதற்காக? உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காக. ஆமென். அந்த கோடிட்ட இடத்தை நாம் நிரப்பவர்களாக இருக்க வேணும். ஆமென். ஆகவேதான் கர்த்தர் உங்களை என்னையும் அவருக்கு பிரியமான சீஷராக தெரிந்து கொண்டு இந்த சத்திய வேதத்தை எழுதி நம்ம கையில கொடுத்திருக்காரு. அல்லேலூயா. ஏன்னா உண்மை உள்ள வார்த்தைகள், பைபிள் இருக்கிற வார்த்தைகள் உண்மை உள்ள வார்த்தைகள். இது நாம் படிக்க 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 நாமும் உண்மை உள்ளவர்களாய் மாறுகிறோம். அல்லேலூயா. ஆமென். அப்ப வேதத்தை அறிந்த ஜனங்கள் பாக்கியவான்கள். அல்லேலூயா. ஆமென். அப்ப இந்த 3 காரியம், உண்மை உள்ளவர்கள் இல்லை, இரக்கம் உள்ளவர்கள் இல்லை. இரக்கம் என்ன? தயவு சொல்லலாம், கிருபை சொல்லலாம் இல்லையா, மனம் உருவுதல் சொல்லலாம், அன்பு சொல்லலாம் இல்லையா. இது தேசத்துல இல்லை. அப்புறம் தேவனை அறிகிற அறிவு இல்லை. இந்த 3ம் இல்லாததுனாலே தேசம் தேவ கோபத்திற்கு நேராய் போய் கொண்டிருக்கிறது, அழிவுக்கு நேராய் போய் கொண்டிருக்கிறது. ஜனங்கள் மத்தியில உண்மை இல்லை, குடும்பங்களிலே உண்மை இல்லை, புருஷன் மனைவிக்கு உண்மையா இல்லை, மனைவி புருஷனுக்கு உண்மையா இல்லை. இது பார்க்கிறோம் இல்லையா. பிள்ளைகள் பெற்றவர்களுக்கு உண்மையா இல்லை, பெற்றவர்கள் பிள்ளைகளுக்கு உண்மையா இல்லை, கம்பெனியில உண்மை இல்லை, அதிகாரிடத்திலும் உண்மை இல்லை, ஒர்க்கர்ஸ் இடத்திலும் உண்மை இல்லை. எங்க பார்த்தாலும் உண்மை இல்லாத நிலையை நாம் பார்க்கிறோம். ஆகவே ஆண்டவர் பார்த்து கொண்டே இருக்கிறாரு, கேஸ் போடுறாரு. அல்லேலூயா. கேஸ் போட்ட முன்னால குற்றவாளி கூண்டிலே நாம் நிற்கும் போது நம்மை பார்த்து கேள்வி கேட்கப்படுகிறது, நீ உண்மையா இருந்தாயா அப்படி. தேவனுக்கு முன்பாக நாம் இருக்கத்தான் போகிறோம் இல்லையா. ஒரு நாள் ஒரு நிமிடம் ஆகணும். சொல்லுங்க, யாரா இருந்தாலும். ஆமா, அதிகாரியா இருந்தாலும், அதிபதியா இருந்தாலும், தலைவனா இருந்தாலும், எஜமானா இருந்தாலும், ராஜாவா இருந்தாலும், பணக்காரனா இருந்தாலும், படித்தவனா இருந்தாலும் இல்லையா, வசதிப்படுத்தவனா இருந்தாலும் உண்மை இருக்குதா தேவன் சோதித்து பார்க்க விரும்புகிறார். அதனால கேஸ் போடுறேன்ற நான் சொல்லல. எத்தனையோ 1000 வருஷங்களுக்கு முன்பாக ஓசியா தீர்க்கதரிசி மூலமாக தேவன் எழுதி வைத்திருக்கிற வார்த்தை என்ன? தேசத்து மேல், பூமியின் குடிகளின் மேல் எனக்கு வழக்கு இருக்கிறது. என்ன வழக்கு? தேசத்துல என்ன இல்ல. ஆமா, ஒரு நாளிலே தேவ சிங்காசனத்துக்கு முன்பாக நாம் விசாரணைக்கு வந்துதான் ஆக வேண்டும். அல்லேலூயா. அதுக்கு முன்னால நாம் மனம் திரும்பிடுவோம், ரட்சிக்கப்பட்டுருவோம், இயேசுவை ஏற்றுக்கொள்வோம், சத்தியத்தை அறிந்து கொள்வோம். அல்லேலூயா. நாம் உண்மை உள்ளவர்களாய் வாழ தேவன் விரும்புகிறார். ஆமென். அல்லேலூயா. பொய்யை நம்ப வேண்டாம், பொய்யை நம்பி பொய்க்கு பின்னாலே போக வேண்டாம். பொய்யானது ஒரு மாயையானது, மாயையானதை நம்பி, பொய்யானதை நம்பி ஏமாந்து விட வேண்டாம். ஏனென்றால் நம்ம சுற்றிலும் எல்லாம் இருக்கிறதெல்லாம் பொய் தான். பொய்யை நம்பி ஓட வேண்டாம், உண்மையை நம்பி ஆண்டவரிடத்தில் வருவோம். ஏனென்றால் அவர் உண்மை உள்ள தேவன். அல்லேலூயா. அல்லேலூயா. தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறாரே. அல்லேலூயா. 1 கொரிந்தியர் 10:13 வசனம் வாசித்து பார்க்கலாம். 1 கொரிந்தியர் 10:13 வசனம். அல்லேலூயா. மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனையே இல்லாமல் வேற சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. அண்டர்லைன் பண்ணிக்கங்க. தேவன் யாரு? தேவன் யாரு? சத்தியமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, சத்தியமா சொல்லுங்க. தேவன் யாரு? நீங்க நானும் ஆராதிக்கிற தேவன் யாரு? அல்லேலூயா. அப்ப நீங்க நானும் எப்படிப்பட்டதா இருக்க வேணும்? சொல்லுங்க, உண்மை உள்ளவர்களாக இருக்க வேணும். ஆமென். ஆமென். அல்லேலூயா. அப்ப தேவன் நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார்? சத்தமா சொல்லுங்க, எதை எதிர்பார்க்கிறார்? ஆமென். அப்போ அவர் எதிர்பார்க்கிறதை நாம் கொடுக்கும் போது, செய்யும் போது, நாம் எதிர்பார்க்கிறதை அவர் கொடுக்காமல் விடுவாரா? ஏனென்றால் தேவன் எல்லாரும் வாய்ப்பு சொல்ல மாட்டேங்கிறீங்க. அல்லேலூயா. ஆமென். பாருங்க, அடுத்த சொல்றார், தேவன் இரக்கமுள்ளவர். ஆகவே அந்த தேவன் இரக்கத்தை எதிர்பார்க்கிறார். நாம் இரக்கமுள்ளவராக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார், தேவன் எதிர்பார்க்கிறார். ஆகவே தான் இரக்கமுள்ளவர்கள் யாராலும் இருக்கிறார்களா என்று தேவன் தேசத்தை அப்படியே போட்டு தேடுறார், வலை போட்டு தேடுறாரு. என்றால் இரக்கம் உள்ளவர்கள் இருக்கிறார்களா அப்படின்னு. இரக்கம் தேசத்துல இல்லையா? உண்மையும் இல்லையா? இரக்கமா இல்லையா? தேவனை அறிகிற அறிவும் இல்லையா? இந்த 3 எவ்வளவு முக்கியம் பாத்துக்கங்க. இன்னைக்கு இந்த காலை நேரத்துல நம்ம ஆண்டவர்கிட்ட வந்துட்டோம். ஆகவே அவர் உண்மை உள்ளவரா? நானும் உண்மை உள்ளவனா இருப்பேன். அவர் இரக்கம் உள்ளவரா? நானும் இரக்கம் உள்ளவனா இருப்பேன். அல்லேலூயா. ஆமென். தெய்வத்தை பற்றிய அறிவு சோதரம், பூரண அறிவும் பூரண ஞானமும் ஆண்டவராகிய இயேசுவுக்குள்ள இருக்கிறது. அல்லேலூயா.
ஆமென். அல்லேலூயா. சகல பொக்கிஷங்கள் எல்லாம் அவருக்குள் அடங்கி இருக்கிறதாக வேதத்திலே வாசிக்கிறோம். ஞானம், அறிவு என்ற பொக்கிஷம். வாசிங்க கொலோசியர் 2ஆம் அதிகாரம் நினைக்கிறேன். வாசிங்க. கொலோசியர் எத்தனை வசனமா? கொலோசியர் தானே? கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 3ஆவது வசனம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் ஞானம், அறிவு என்பவைகளாகிய பொக்கிஷம். பொக்கிஷம் பொக்கிஷம் என்ன பொக்கிஷம்? ஞானம். ஆமா, தேவனை அறிகிற அறிவு, இது பொக்கிஷம். இந்த பொக்கிஷம் யார்கிட்ட இருக்குதுன்னு தேவன் தேசத்துல தேடுறாரு. ஒருத்தர்கிட்டயும் இல்லன்னு கவலைப்படுறாரு, व्यसனப்படுறாரு, வியாகுலப்படுறாரு, வருந்துறாரு, அழுறாரு, மனசாபப்படுறாராமா. வாசல் ஆதியாகம புத்தகம் 6ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்க. ஒன்று அப்படியே படிங்க சீக்கிரமா. மனுஷர்கள் பூமியிலே இந்த கடைசி நாட்களிலே இன்னைய பூமியை நம்ம பார்க்கும்போது மனுஷர்கள் பூமியில பெருகி கொண்டே இருக்கிறார். இருக்காங்க பூமியில மனுஷர்கள் பெருக தொடங்கினார்கள். அப்ப இப்போ அப்படிதான் இருக்கு. நோவாவின் காலத்தில் நடந்தது போல மனுஷகுமாரின் நாட்களிலும் நடக்கும். நடந்துட்டு இருக்குது. பெருக துவக்கி குமாரத்திகள் பிறந்த போது தேவகுமாரர்கள் மனுஷகுமாரத்திகளை, அப்ப தேவகுமாரர்கள் வேற, அது ஒரு வேற உலகம். மனுஷகுமாரத்திகள் பூமியில் இருக்கிற மனுஷகுமாரத்திகள், மண்ணினால் உண்டாக்கப்பட்ட மனுஷ குமாரத்திகள் மிகுந்த சௌந்தரியம் உள்ளவர்கள், மிகுந்த அழகுள்ளவர்கள் என்று கண்டு அவர்கள் மேல் மோகம் கொண்டு ஆசைப்பட்டு இந்த தேவ தூதர்கள், ஆமா மனுஷ பெண்களை, ஸ்திரீகளை ஆசைப்பட்டு பெண்களை தெரிந்து கொண்டார்கள். கர்த்தர் என் ஆவி மனுஷனோட போராடுவது இல்லை, அவன் மாம்சமானவன் தானே. அப்போ முதல் உண்டாக்கப்பட்ட ஆதாம் எத்தனை வருஷம் பூமியில வாழ்ந்தான் தெரியுமா? 930 வருஷம். மெத்துசலா 960 வருஷம். ஏனோக்கு 365 வருஷம். இப்படிலாம் வாழ்ந்தார்கள். ஆனால் ஜனங்கள் பூமியில பெருக்க தொடங்கி இந்த மிங்கலாயிடுச்சு, கலப்பரமான பிள்ளைகள் பெற ஆரம்பித்தார்கள். கடைசி நாட்களிலே அந்த தேவனுடைய கோபத்திற்கு அவர்கள் ஆளாகினார்கள். பாவம் பெருகி போனது. அதனால ஆயுசு நாட்களை ஆண்டவர் குறைச்சு போட்டார். 120 வருஷம் தானே. வாசிங்க. அந்நாட்களில் தேவகுமாரர்களுக்கும் மனுஷகுமாரர்களுக்கும் கிராஸ் வந்துச்சுனால பிறந்த குழந்தைகள் எப்படி இருந்தாங்க? ராட்சசர்கள் இருந்தாங்க. இன்னைக்கு சில ராட்சசர்கள் பூமியில இருக்காங்களா இல்லையா? சொல்லுங்க. ஆமா, புட்டின் கூட அந்த ராட்சச குடும்பத்துல வந்துருவாரு. ஆமா, ஒருத்தர் அழிச்சுக்கிறாங்க இல்லையா? சண்டை போட்டு அப்படியே பாம்பு போட்டு இருக்கிற இடம் அப்படியே, ஆமா, குழந்தைகளையும் பெண்களையும் எல்லாரையும் நாசமாக்குகிற ராட்சச குணமுள்ள மனிதர்கள் பூமியில இருந்து கொண்டிருக்கிறார்கள் இல்லையா? ஆமா, வாய்ப்பிருந்து ராட்சசர்கள் வாழ்கிற உலகத்தில் தான் நாம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதைத்தான் தேவன் உண்மை உள்ளவர்களை தேடுகிறார், இரக்கமுள்ளவர்களை தேடுகிறார். இந்த ராட்சசர்களுக்கு இரக்கம் என்பது உண்டா? சொல்லுங்க. ஒருவரை ஒருவர் ஏமாற்றுகிறார்கள், ஒருவரை ஒருவர் கடித்து சாப்பிடுகிற மிருகமாய் இருக்கிறார்கள். ஒவ்வொருவரையும் ஏமாற்றிக் கொண்டு இருக்கிறார்கள். உண்மை இல்லை. ஜனங்கள் மத்தியிலே இரக்கம் இருக்கிறதா? இல்லவே இல்லை இல்லையா? எத்தனை குடிக்காரர்கள் குடித்து விட்டு மனைவியை அடிக்கிறார்கள், பிள்ளைகளை அடித்து நொறுக்குகிறார்கள். இவர்கள் இரக்கம் உள்ளவர்களா? இவர்கள் உண்மை உள்ளவர்களா? தன்னை படைத்த தேவனுக்கும் அவர்கள் உண்மை இல்லை. தன்னை நம்பி வருகிற மனைவி பிள்ளைகளுக்கும் அவர்கள் உண்மை உள்ளவர்களாய் இல்லை. தோற்றம் இரக்கமுள்ளவர்களாய் இல்லை. தேவனை அறிகிற அறிவு அவர்களுக்கு இல்லை. ஆகவே தான் ராட்சசர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நீங்க மனம் திரும்ப வேண்டும், ரட்சிக்கப்பட வேண்டும். இந்த இயேசுவிடத்திலே வந்தால் அவரிடத்தில் என்ன உண்டு? ஞானம், அறிவு என்ற பொக்கிஷங்கள் இயேசுவிடத்தில் இருக்கிறது. அதை விசுவாசிக்கிறீர்களா? அதை ஆண்டவர் காசு வாங்கிட்டு கொடுக்கிறவர் அல்ல, இலவசமாய் கொடுக்கிறவர். ஞானம், அறிவு என்ற பொக்கிஷத்தை இல்லாதவர்களுக்கெல்லாம் இலவசமாய் தருகிறவர். ஆமென். நான் விசுவாசித்து வந்து அவரிடத்துல பெற்றுக்கொள்ள வேண்டியதான் நம்ம வேலை. அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவரிடத்துல நம்ம கேட்போம், ஆண்டவரே உண்மையை எனக்கு தாங்க, இரக்கத்தை எனக்கு தாங்க, ஞானம், அறிவு என்ற பொக்கிஷத்தை எனக்கு கொடுங்க. அல்லேலூயா. இது என்றென்றைக்கும் அழியாதது. இதுதான் நித்திய ஜீவன்.
ஆமென். யோவான் 17:3 என்ன வாசிக்கிறோம்? ஒன்றான மெய் தெய்வமாகிய உம்மையும் நீர் இந்த உலகத்திற்கு அனுப்பி கொடுத்த இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். ஆமென். இந்த ராட்சசர்கள் வாழ்கிற இந்த உலகத்திலிருந்து நீங்கள் நானும் தப்புவிக்க வேண்டும், தப்புவிக்கப்பட வேண்டும். ஆமென். அல்லேலூயா. அதை வைத்தான் மனுஷர்கள் தேவன் உண்டாக்கினதுக்காக வசந்தப்படுங்க 5வது வசனத்திலிருந்து. மனுஷனுடைய அக்கிரமம் இன்னைக்கு எப்படி இருக்குதுங்க உலகம், பூமி? அக்கிரமம் சொல்லுங்க. அக்கிரமம் சொல்லுங்க. கொஞ்சம் கூட பேசினதான் பெருகி போச்சு அக்கிரமம் ஜனங்களுக்குள்ளே. ஆமா, கிறிஸ்தவங்களுக்குள்ளே அக்கிரமம் பெருகி போச்சு. கிரமம் அப்படின்னா என்ன? ஒழுங்கு. கிரமம் என்றால் ஒழுங்கு. அக்கிரமம் அப்படின்னா ஒழுங்கின்மை. நம்முடைய வாழ்விலே ஒழுங்கின்மை என்பதற்கு இன்னொரு பேரு அக்கிரமம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப ஒழுங்கு உள்ளவர்களை கர்த்தர் தேடுகிறார். கர்த்தருடைய காரியத்திலெல்லாம் நாம் ஒழுக்கம், குடும்ப வாழ்க்கையிலே ஒழுக்கம் இல்லையா, பிள்ளைகளிடத்திலே ஒழுக்கம், சமுதாயத்திலே ஒழுக்கம். ஒழுக்கம் கெட்டு வாழ்கிற ராட்சசர்கள் பூமியில இருந்து கொண்டிருக்கிறார்கள். மனம் போல வாழ்கிற வாழ்க்கை. ஆகவே தன் மனம் மாற வேண்டும். ஆமென். இந்த பூமிக்கு ஒரு மாற்றம் தேவை. ஆகவே தன் தேவன் விரும்புகிறார். உண்மை உள்ளவர்கள் இல்லை, இரக்கம் உள்ளவர்கள் இல்லை, தேவனை அறிகிற அறிவு இல்லை. அதுதான் வேதத்திலே வாசிக்கிறோம். அல்லேலூயா. என்ன அடுத்து வாசிங்க. அக்கிரமம் பெருகினதினாலே, மனிதர்களுக்குள்ளே அக்கிரமம் பெருகினதினாலே அவன் இருதயத்தின் தோற்றம் எல்லாம் நித்தமும் எப்படி இருக்கிறது? நல்லதா இல்ல, கொள்ளாததா இருக்கார். ஆக தேவன் இருதயத்தை பார்க்கிறார், இருதயத்தின் நினைவுகளை பார்க்கிறார். நித்தமும் கொள்ளாதது என்று கர்த்தர் கண்டு தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். ஆண்டவருடைய இருதயத்துக்கு व्यसனமா இருந்துச்சாம். அப்போ இன்னைக்கு தேவன் பூமியை பார்த்து என்ன பண்றாரு சொல்லுங்க? व्यसனப்படுறாராமா, வேதனைப்படுறாராமா. பூமியில் மனிதர்கள் வாழ்கிற வாழ்க்கை நடைமுறைகள் எல்லாம் பார்த்து, ஐயோ நான் உண்டாக்குன இந்த மனுஷனிடத்துல உண்மை இல்லையே, நான் உண்டாக்கின இந்த மனுஷனிடத்துல இரக்கம் இல்லையே, நான் உண்டாக்கின இந்த மனுஷன் மத்தியில என்னை அறிகிற அறிவு இல்லையே அப்படின்னு வேதனைப்படுறாராம், துக்கப்படுறாராம், மனஸ்தாபப்படுறாராமா. நம்ம ஆண்டவரை எத்தனை முறை வேதனைப்படுத்திருக்கோம்? நம்ம உண்மை இல்லாத வாழ்ந்த நேரங்கள் எல்லாம் ஆண்டவர் நம்மளை பார்த்து வேதனைப்படுறாராம், துக்கப்படுறாராமா. அவரை அறிகிற அறிவு இல்லாததுனாலே தான் நாம் நிர்விசாரமா இருக்கிறோம். அநேக காரியங்களிலே நாம் சோர்ந்து போகிறோம், தளர்ந்து போகிறோம். ஆண்டவரை பற்றி அறிகிற அறிவு குறைவா இருக்கிறதுனாலதான் நம்ம ஆண்டவரையே சோதிக்கிறோம், ஆண்டவரையே நம்ம வருத்தப்படுத்துறோம். நம்ம நினைச்ச மனம் திரும்புவோம். இந்த கடைசி காலம் அப்படிதான் இருக்கும், அப்படிதான் இருந்தாங்க அந்த ஜனங்க. அதனால ஆண்டவர் என்ன செஞ்சாருமா? வாசிங்க. கர்த்தர் தாம் உண்டாக்கின மனுஷனை பூமியின் மேல் வைக்காமல் மனுஷர் முதற்கொண்டு மிருகங்கள், பிராணிகள், பறவைகள் கோபம் வந்துச்சு ஆண்டவருக்கு. மனசாவப்படுறது மட்டும் இல்ல, வேதனைப்படுறது மட்டும் இல்ல, அவரை ரொம்ப டென்ஷன் ஆக்கிடுறாங்க மனுஷருங்க. அல்லேலூயா. ஏன்னா உண்மை இல்ல, இரக்கமும் இல்ல, தெய்வத்தை அறிகிற அறிவு சுத்தமா இல்ல. அதனால இந்த ஜெனரேஷனை என்ன செய்தோம்? அழிச்சிட்டோம் அப்படி சொல்லிட்டு நிக்கிறதமாக்குவேன் அப்படின்னு நோவா காலத்துல ஆண்டு என்ன செஞ்சாரு? ஆமா, நிக்கிறத பண்ணுவேன் மறுபடியோட சொல்றாரு. இவங்கள ஆமா ஒண்ணு இல்லாம ஆக்கிடுறேன் அப்படி சொல்லிட்டு
ரொம்ப மனசாம, ரொம்ப வேதனை. அந்த அளவுக்கு மனுஷர்களுடைய கேரக்டர்ஸ் தேவனையே வருத்தப்படுத்தி, வேதனைப்படுத்தி, அழ வச்சு, அவரை ரொம்ப துக்கப்படுத்தி, அவரை இன்சல்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க ஜனங்க. தெய்வத்தை பரியாசம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. என் பேத்தி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இங்க இருக்கும்போது அழகா படங்கள்லாம் வரைஞ்சு, இது தாத்தா, இது பாட்டி, இது அப்பா, இது அம்மான்னு படம் வரைஞ்சு காமிச்சிச்சு என்கிட்ட. எவ்வளவு அழகா வரைஞ்சது தெரியுமா? அல்லேலூயா, அல்லேலூயா. நான் பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டேன், அவ்வளவுதான். ஏன்னா அது குழந்தை, அதுக்கு அறிவு, ஆமா, அதுக்கு தெரியல. சோ அந்த மாதிரி கடவுளை, தெய்வத்தை பரியாசம் பண்ண ஜனங்க ஆரம்பிச்சுட்டாங்க. அதனால ஆண்டவர் வேதனைப்பட்டாரு. இதுதாங்க ஹைலைட். நோவாவுக்கோ கண்களிலே, ஆமா, ஒரு கூட்டம் அப்படி இருந்தாலும் ஒரு கூட்டம் இப்படி இருக்குது. அல்லேலூயா. கண்களிலே கிருபை கிடைத்தது. நோவா, அண்டர்லைன் பண்ணிங்க, முக்கியமான வசனம். நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்கு உள்ளே நீதிமானா இருந்தான். நம்ம எப்படி? அப்ப இந்த கால ராட்சசர்கள் இருந்த காலம், தேவனை மனுஸ்தாபப்படுத்தப்படுகிற மனுஷர்கள், ஆண்டவரை, தன்னை படைத்த தெய்வத்தை துக்கப்படுத்தி, வேதனைப்படுத்தி, உலகத்திலே உல்லாசமாய் வாழ்கிற மனிதர்கள் சமுதாயத்திலே அறிவும் இல்லை, ஞானமும் இல்லை, அன்பும் இல்லை, இரக்கம் இல்லை. இந்த பொல்லாத சமுதாயத்திலே அந்த ஒருத்த மட்டும், அந்த ஒரு ஃபேமிலி மட்டும் எப்படி இருந்துச்சமா? நீதிமானும் உத்தமனுமா இருந்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. கொஞ்சம் ஒரு ஃபேமிலி மட்டும் அப்படி இருந்துச்சு. இருக்க முடியுமா? இருக்க முடியுமா? இருந்து காமிச்சாங்க. அதனால்தான் கர்த்தருடைய கண்களிலே நோவாவுக்கோ கிருபை கிடைத்தது. அல்லேலூயா, அல்ல சொல்லுங்க. உங்களுக்கும் எனக்கும் கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்திருக்கிறது. அதனால்தான் நீ ஞாயிற்றுக்கிழமை ஓடி வரோம், வசனத்தை கேட்கிறோம், அவரை துதிக்கிறோம், அவரை பாடுகிறோம், அவரை ஆராதிக்கிறோம். உண்மை உள்ளவர்களாய், இரக்கம் உள்ளவர்களாய், தேவனை அறிகிற அறிவை அடைந்து கொண்டிருக்கிறோம். ஆமென். உண்மை உள்ளவர்களாய் மாறிக்கொண்டு வருகிறோம், இரக்கமுள்ளவர்களாய் மாறிக்கொண்டிருக்கிறோம். தேவனை அறிகிற அறிவிலே நாம் வளர்ந்து கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் கர்த்தருடைய கண்களிலே நமக்கு கிருபை கிடைத்திருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. சோர்ந்து போன நேரத்தில் எல்லாம் சூழ்ந்து கொண்ட கிருபை, சோர்ந்து போன நேரத்தில் எல்லாம் சூழ்ந்து கொண்ட கிருபை, கிருபையே, கிருபையே, மாறாத நல்ல கிருபை. ஓ கிருபையே, கிருபையே, மாறாத நல்ல கிருபையே. உங்க கிருபைதான் தாங்குகின்றது, கிருபைதான் நடத்துகின்றது. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, கிருபைதான் நடத்துகின்றது. உங்க கிருபைதான் நடத்துகின்றது, உங்க கிருபைதான் நடத்துகின்றது. அல்லேலூயா. நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களிலே, ஏனென்றால் தன் காலத்தில் வாழ்ந்தவர்களுக்குள்ளே. எவ்வளவு ஒரு ஸ்பெஷல் பார்த்தீங்களா? நமக்கென்று ஒரு காலம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த சேவியருக்கென்று ஒரு காலம் கொடுக்கப்பட்டிருந்தது. இப்ப 65 வயசு. இன்னும் எத்தனை வருஷம் தெரியாது. தோத்திரம். அல்லேலூயா. உங்கள் ஒவ்வொருவருக்கும், இந்த வார்த்தையை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு காலம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சோ தன் காலத்தில் வாழ்ந்தவர்களுக்குள்ளே நோவா நீதிமான உத்தமமா இருந்தான் என்றால், நீங்களான மனுஷர்கள் தானே. நம் காலத்தில் வாழ்ந்தவர்களுக்குள்ளே நாம் எப்படி இருக்க வேண்டும்?
நீதிமானா இருக்க வேண்டும், உத்தமர்களா இருக்க வேண்டும், உண்மை உள்ளவளா இருக்க வேண்டும், இரக்கமுள்ளவளா இருக்க வேண்டும், தேவனை அறிகிற அறிவை அடைந்தவர்களா இருக்க வேண்டும். அல்லேலூயா. அதுதான் சப்ஜெக்ட் இன்னைக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அறிந்து கொள்வோம், உணர்ந்து கொள்வோம், புரிந்து கொள்வோம். கீழே வாசிங்க. ரொம்ப முக்கியம். நோவா தேவனோட உலகம் போற போக்கிலே அவன் போகவில்லை. அவன் தனக்கென்று தன்னை உண்டாக்கின தெய்வத்தை தெரிந்து கொண்டு அவர் சமூகத்தை நாடி அவரோடு பேசிக் கொண்டிருந்தார், அவரோடு உறவாடி கொண்டிருந்தான். அவருக்கும் அவனுக்கும் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தது, நல்ல உறவு இருந்தது, நல்ல 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 தேவனோடு உறவாடி கொண்டது. அப்ப நான் வேலை செய்யலையா? நோவுக்கு மனைவி இல்லையா? பிள்ளைகள் 3 பேர் இருந்தாங்க, 3 மருமகள்மார்களும் இருந்தாங்க. நோவா மனைவி தோத்திரம். மொத்தம் எத்தனை பேரு சொல்லுங்க? அந்த 8 பேர் மாத்திரம் தேவனோடு ஃபேமிலி பிரேயர் இருந்துச்சு, தண்ணி ஜெபம் இருந்துச்சு, வேதம் வாசிப்பு இருந்துச்சு, கர்த்தருடைய கருத்துல உண்மை இருந்தாங்க, கர்த்தருடைய கருத்துல இரக்கமுள்ள இருந்தாங்க, கர்த்தரை அறிகிற அறிவிலே அவர்கள் வளர்ந்து கொண்டிருந்தாங்க. அல்லேலூயா, ஆமென். இந்த ஊழியம் கட்டப்பட வேண்டும். தேவன் உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிக்க வேண்டும். அல்லேலூயா. தேவனோடு நீங்கள் எப்படி சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறீர்களோ அதை பொறுத்துத்தான் நம்முடைய வாழ்வு மலரும், நம்முடைய வாழ்க்கை உயரும். ஆமென். சோ தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். தன் காலத்திலே நீதிமானாய் இருந்தான், உத்தமனாய் இருந்தான். ஆமென். அல்லேலூயா. 8வது வசனம் படிங்க. 11வது வசனம். பூமியானது இந்த கடைசி நாட்களிலே தேவனுக்கு முன்பாக பூமி எப்படி இருக்குது? சீருள்ளதா இருக்கிறா? சீருள்ள ஆட்சி இருக்கிறதா? சீருள்ள சமுதாயமா இருக்குதா? சீர்கட்ட சமுதாயம் தான் நம்மை சுற்றிலும் இருக்குது. நம் பிள்ளைகள் இனி வருங்காலத்தில் எப்படி இருக்க போறதோ தெரியல. ஆமா, நிறைய பேருடைய வாழ்க்கையில தீமை நிறைந்திருக்கிறது, ஒழுக்கம் இல்லாதவர்களா இருக்கிறார்கள், சீர்கெட்டவர்களா இருக்கிறார்கள். தேவன் என்ன செய்தார்? பூமியை வாசிங்க. பூமி சீர்கெட்டதாக மாத்திரமல்ல, பூமியில என்ன உண்டு? கொடுமை 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 கொடுமையினால். சொல்லுங்க, கொடுமையினால். அவங்க விசுவாசிகள் எப்படிப்பட்டவர்களா இருக்க வேணும்? சீர்கெட்டவர்களா இருக்கணுமா? கொடுமை உள்ளவர்களா இருக்கணுமா? இந்த கிறிஸ்தவ சமுதாயம் சீர்கெட்டு போயிருக்கிறது, சபைகள் சீர்கெட்டு போயிருக்கிறது, விசுவாசனுடைய வாழ்க்கை கொடுமை நிறைந்ததாக இருக்கிறது. சீர்கெட்ட வாழ்க்கை வாழ்கிறவர்கள் எல்லாம் மனம் திரும்ப வேண்டும். கொடுமை உள்ள வாழ்க்கை வாழ்கிறவர்கள் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும். அல்லேலூயா. நோவாவும் அவன் குடும்பத்தாரும் சீருள்ளவர்களாக இருந்தார்கள், தேவனோடு உறவாடி கொண்டிருந்தார்கள். ஆமென். அல்லேலூயா. நோவா தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். ஆமென். ஆனால் பூமி சீர்கெட்டதாக, பூமி கொடுமையினால் நிறைந்திருந்தது. தேவன் பூமியை பார்த்தார். இதோ அது சீர்கெட்டதாயிருந்தது. மாம்சமான யாவரும் பூமியின் மேல் தங்கள் வழிகளை, தெய்வத்தை தேடவில்லை, கெடுத்துக் கொண்டிருந்தார்கள், தங்களை கெடுத்துக் கொண்டிருந்தார்கள். மாம்சமான யாவரும் தங்களை கெடுத்துக் கொண்டிருந்தார்கள், கெட்டு போய் கொண்டிருந்தார்கள், தங்களை தாங்களே சீரழித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதெல்லாம் வெளியே சொல்வதற்கு வெட்கமா இருக்கிறது. அருவருப்பான காரியங்கள் ஜனங்கள் செய்து கொண்டிருந்தார்கள், தகாத உறவுகளிலே ஈடுபட்டு கொண்டிருந்தார்கள். பூமி சீர்கெட்டதா இருந்து ஒழுங்கற்றவர்களாய் வாழ்ந்து வந்தார்கள். இது நிமித்தம் கர்த்தர் நோவாவை பார்த்து சொல்றாரு, வாசிங்க. நோக்கி, ஆமா, எல்லாத்துக்கும் நான் ஃபுல் ஸ்டாப் வைக்க போறேன், எல்லாத்துக்கும் நான் முடிவு கட்ட போறேன். இந்த ஜனங்களை இப்படி விட்டு வச்சா இன்னும் அதிகமா பூமியில
ஆமா, அக்கிரமங்கள் மிகுதியாயிட்டு தான் இருக்குமே தவிர. ஆமா, அதனால நான் என்ன செய்ய போறேன்? பூமியை ஜலத்தினாலே அழிக்க போகிறேன். ஆனா உன்னையும் உன் மனைவி பிள்ளைகளையும் உன் குடும்பத்தை நான் காப்பாற்ற போறேன்னு சொன்னார். உங்களுக்காக ஒரு பேழையை ஆயத்தப்படுத்த சொன்னார். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவராக இயேசுவை நாம் இரட்சகரை ஏற்றுக்கொண்டு இந்த ஊழியமாகிய இந்த பேழைக்குள்ள நாம் வந்து விட்டோம். நம்மை தேவன் காப்பாற்றுவாரா, காப்பாற்ற மாட்டாரா? அல்லேலூயா. ஏன்னா அவருடைய கண்களில் நமக்கு கிருபை. ஆமா, அதனால்தான் இந்த சுவிசேஷம் எல்லா ஜனங்களுக்கும் நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆமென். இயேசு நமக்காக சிலுவையில உயிரை கொடுத்து நமக்கு ஒரு பேழையை ஆயத்தம் பண்ணி வச்சிருக்காரு. எல்லாம் இதுக்குள்ள வாங்க, ரட்சிக்கப்படுங்க, மனம் திரும்புங்க, நீதிமன்களா மாறுங்க, உண்மை உள்ளவர்களாய் மாறுங்க, இரக்கமுள்ளவர்களாய் மாறுங்க, கர்த்தரை அறிகிற அறிவிலே வளருங்கன்னு சொல்லி எல்லாரையும் நம்ம கூப்பிடுறத முத்திர குத்திட்டான். இவன் மதம் மாத்திரான் அப்படின்னு. மதம் மாறி யாருக்கு என்ன பிரயோஜனம் இல்லையா? தோத்திரம். மனம் மாறினாதானே ரட்சிப்பு. ஆமென். சோ மதமாற்றம் அல்ல, மனமாற்றமே முக்கியம். ஆமென். நாம் மதம் மாறினவர்கள் அல்ல, மனம் மாறினவர்கள். ஆமென். நோவாவின் பேழைக்குள்ளே, இயேசு கிறிஸ்துவின் பேழைக்குள்ளே, ரட்சிப்புக்குள்ளே அவர் ரத்தத்தாலே மீட்கப்பட்டு கழுவப்பட்டு அவர் ரத்தத்தாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், நீதிமன்றாக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். இது நீதிமான்களின் கூட்டம், நீதிமான்களின் சபை. அல்லேலூயா. சத்தியத்தை கை கொண்டு வருகிற நீதி உள்ள ஜாதி. ஆமென். அல்லேலூயா. ஆகவே கர்த்தருடைய கண்களிலே நோவாவுக்கோ கிருபை கிடைத்தது. கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவர். ஆமென். அல்லேலூயா. வரிசையாக ஒரு வசனம் 14ஆம் சங்கீதத்தை வாசித்து நம்ம ஜெபம் பண்ணலாம். இன்னும் சில காரியம் இருக்கு, கர்த்தர் சித்தமான அடுத்த வார்த்தை நம்ம சிந்திக்கலாம். 14ஆம் சங்கீதம் திருப்பி விடுங்க. அல்லேலூயா. வாசிங்க. 1 தேவன் இல்லை என்று மதி கேடன். மதிகேடன் யாரு? அறிவு இருக்கிறவனா, அறிவு இல்லாதவனா? சொல்லுங்க. அறிவு கெட்டவன். அறிவு கெட்டவன் என்ன சொல்றான்? தேவன் இல்லை என்று சொல்லுகிறான். அதான் மதிகேடன் தன் இருதயத்திலே சொல்லிக் கொள்கிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு பார்க்கணும் இல்லையா? தேவன் இல்லை என்று சொல்லுகிற ஒரு பெரிய குரூப் வந்துட்டு இருக்குல்ல, சொல்லுங்க. ஆமா, கடவுள் இல்ல, இல்லவே இல்ல, கடவுளை கற்பிக்கிறவன் சொல்லுங்க முட்டாள் அப்படி போடுறான். கடவுளை கற்பிக்கிறவன் முட்டாளாம். ஆனா பைபிள் என்ன சொல்லுது? கடவுள் இல்லை என்று சொல்லுவது முட்டாள் பைபிள் சொல்லுது. ஆமா, அது கடைசி காலம் அப்படிதான் இருக்கும். வாசிங்க. தங்களை கெடுத்துக்கொண்டு யாரு? அவங்க வாழ்க்கையில யாரு இல்ல? உண்மை இல்ல. ஆமா, அவங்க வாழ்க்கையில இரக்கமும் இல்ல, அவங்க வாழ்க்கையில தேவனை அறிகிற அறிவும் இல்ல. அதனால அவன் என்ன சொல்றான்னா, தேவன் இல்லை, இல்லவே இல்லை, கடவுள் இல்லை என்று மதிகேடன் தன் இருதயத்தில சொல்லிக்கொண்டு அருவருப்பான கிரியைகளை செய்து வருகிறார்கள். அருவருப்பான கிரியைகளை போதித்துக் கொண்டு வருகிறார்கள். அருவருப்பான காரியங்களின் மூலமாக நம் கடவுளை அடையலாம் என்று கற்பித்துக் கொண்டிருக்க மதிகேடர்கள் உலகத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அன்பானவர்களே, எச்சரிப்பா இருக்க வேணும், ஜாக்கிரதையா இருக்க வேணும், விழிப்பா இருக்க வேணும். அல்லேலூயா. தெளிந்த புத்தி உள்ளதா இருக்க வேணும். ஏன்? எவனை விழுங்கலாமா என்று கர்ஜிக்கிற சிங்கத்தை போல பிசாசு வகை தேடி சுத்துற வேலை, ஊரா சுத்துறான், பிரச்சாரம் பண்ணி கொண்டிருக்கிறான். தோத்திரம். ஜாக்கிரதையா இருக்கணும். அல்லேலூயா. தங்களை கெடுத்துக் கொண்டு அருவருப்பான காரியங்கள் செய்கிறார்கள். ஆண்டு தேடுறாரு, எவனா ஒருத்தன் இருக்கானா நன்மை செய்கிறவன்? நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை. எப்பா பாத்துக்கீங்க, இந்த கடைசி நாட்கள் எப்படி எல்லாம் வாழணும், வாழ கத்துக்கணும். இன்னும் நம்ம இந்த பக்தி போதாது, இந்த ஜபம் போதாது, இந்த தேவனை தேடுகிற உணர்வு போதாது.
இன்னும் நம்ம அதிகமாக தேட வேண்டியவளா இருக்கிறோம், வளர வேண்டியவளா இருக்கிறோம், இன்னும் 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 பரிசுத்தமாக வேண்டியவளா இருக்கிறோம். அல்லேலூயா. நான் சொல்றது சத்தியம் தானே? ஆமென். கர்த்தர் எனக்கு சொல்லிக் கொடுத்த சத்தியங்களை, வசனங்களை நான் உங்களுக்கு போதித்துக் கொண்டிருக்கிறேன். கர்த்தருடைய ஊழியத்தினை செய்து கொண்டிருக்கிறேன், கர்த்தருடைய வேலையை செய்து கொண்டிருக்கிறேன். ஆகவே நீங்கள் கர்த்தருடைய பார்வையில விளையாட பெற்றவர்கள், நீதிமான்கள், தேவனோடு நீங்கள் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறவர்கள், நீங்கள் ஆண்டவருக்கு விசேஷித்த ஜனம். ஆமென். அல்லேலூயா. இந்த சத்தியத்தை கேட்கிற நீங்கள் பாக்கியவான்கள். ஆமென். அல்லேலூயா. அப்ப நன்மை செய்கிறவன் இல்லை, தேவனை தேடுகிறவன் உணர்வுள்ளவன் யாராயிலும் உண்டோ என்று பார்க்க கர்த்தர் என்ன செய்றாரு? பரலோகத்திலிருந்து மனுபுத்திரர்களை கண்ணோக்கினார். எல்லாரும் தேவனுடைய வழியை விட்டு விலகி ஏகமாய் கெட்டு போனார்கள். நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலாம். அப்போ அந்த இல்லை 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 என்று தேவன் ஏங்குகிறார். அந்த ஏக்கத்தை, தவிப்பை ஆண்டு உங்ககிட்ட என்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறாரு. அல்லேலூயா. என் பிள்ளைகளே, என் மனசை புதிக்குங்க. என் பிள்ளைகளே, என்கிட்ட கத்துக்குங்க. என் மன வேதனையை உங்ககிட்ட நான் கொட்டுறேன். என் மனசுல இருக்கிற துக்கத்தை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். இல்ல, தேடி பாக்குறேன், ஒருத்தனும் இல்ல. நீங்க நாச்சும் இருப்பீங்களா? நீங்க நாச்சும் இருப்பீங்களா? இல்லையா? 70 சீசனுக்கு மேல இயேசுநாதர் கூட இருந்தாங்க. இயேசுநாதருடைய உபதேசத்தை கேட்டு ரொம்ப ஆண்டவர் டீப்பா போய் பிரசங்கம் பண்ணிட்டாரு. என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிற நித்திய ஜீவன் உண்டு, கடைசி நாளில் அவனை உயிரோடு எழுப்புவேன். என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் இவரு மாம்சத்தை நம்ம புசிக்கணுமா? இவரு ரத்தத்தை நம்ம குடிக்கணுமா? அப்ப நம்ம யாரு? அகோரிகளா? நீங்க அகோரிகள் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? உனக்கு சாப்பிட்டு இருக்காங்க. இது யாருக்கு டீச்சிங்? அது சொல்லுங்க. இயேசுநாதருடைய உபதேசத்தை அவன் தப்பா புரிஞ்சுக்கிட்டான், ஆனா நம்ம தான் உண்மையா புரிஞ்சுக்கிட்டோம். அல்லேலூயா. 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 அவரே தன்னுடைய மாம்சத்தை புசித்து ரத்தத்தை பானம் பண்ணுவதற்கு நமக்கு கொடுத்தார். அதுக்கு அடையாளமாக திராட்சை ரசத்தையும், அதுக்கு அடையாளமாக அவருடைய அப்பத்தையும் எடுத்த விட்டு சீசர்களுக்கு கொடுத்த, இது வாங்கி புசிங்க, இது உங்களுக்காக பிக்கப்படுகிற என் சரீரம், உங்களுக்காக சிந்தப்படுகிற என் புதிய உடன்படிக்கையின் ரத்தம். நம்ம ஆண்டவருடைய விசேஷத்த ஜனங்கள். ஆமென். அல்லேலூயா. ஆமா, நம்ம கோரிகள், அவங்க அகோரிகள். கோரிகள் என்ன? ஜெபிக்கிறவர்கள். கோருதல், கோருதல் என்ன? ஆண்டவர்கிட்ட கோரிக்கை பண்ணுகிறவர்கள். அல்லேலூயா. கோரிக்கை வைக்கிறவர்கள். ஆமென். அப்ப நாம தான் உண்மையான கோரிகள், ஜெபிக்கிறவர்கள். புரியுதா உங்களுக்கு? அல்லேலூயா. ஆமென். ஜெபிக்காதவர்கள் தான் அகோரிகள். நீங்கள் அகோரிகளா கோரிகளா? சொல்லுங்க. ஜெபிக்கிறவெல்லாம் கோரிகள், ஜெபிக்காதவெல்லாம் ஆமா அவங்க இஷ்டம் போல வாழ்கிறவர்கள். தோத்திரம். அல்லேலூயா. ஆமென். விசுவாசிக்கிறீர்களா? விண்ணப்பம் பண்ணுகிற கூட்டம். ஆகவே தனி கடைசியாக வாசிக்கலாம். ஏசாயா தரிசன புத்தகம் 59ஆம் அதிகாரம். 10 நிமிஷம் நான் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிறேன். என்ன இருக்குது? சத்தியம் தானே? சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை சொல்லுங்க. சத்தியம் உங்களை, சத்தியத்தை அறிவேன், சத்தியம் என்னை விடுதலையாக்கும். ஆமென். சோ கர்த்தர் நம்மை விடுதலையாக்கி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. வாசிங்க பார்க்கலாம். 59ஆம் அதிகாரம். ஏசாயா புத்தகம் 59 4வது வசனம். நீதியை தேடுகிறவன் இல்லை,
பாருங்க, இந்த இல்ல இல்லைன்னு வர்றதை நம்ம முக்கியப்படுத்துறேன். இல்ல நம்ம நிரப்பணும். ஆமென். கோடிட்ட இடங்களை நம்ம நிரப்பணும். நம்மகிட்ட ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு. அந்த அந்த ஸ்டேட்டஸ்ல நம்ம வரணும், நம்ம பேரு வரணும். ஆமென். ஆண்டவருடைய அங்கலாய்ப்பை நம்ம தீக்கணும். ஏதோ தாகமா இருக்கிறேன்னு சில உயிரை கொடுத்தாருல்ல, கொடுத்தாரா இல்லையா? அவர் தாகத்தை நம்ம தீக்கணுமா வேண்டாமா? சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ நன்மை செய்கிறவன் இல்லை, தேவனை தேடுகிறவன் இல்லை. ஆமா, உண்மை உள்ளவன் இல்லை, இரக்கமானவன் இல்லை, இங்கே நீதியை தேடுகிறவன் இல்லை, சத்தியத்தின்படி வழக்காடுகிறவன் இல்லை, மாயையை நம்புகிறார்கள், அபத்தமானதை பேசுறாங்க. இந்த உலகத்துல மக்கள் தீமையை கர்ப்பம் தரித்து உள்ள பார்க்கிறாங்களாம். எதை கர்ப்பம் தரிக்கிறாங்க? எதை பார்க்கிறாங்க? கர்ப்பம் தரித்து. அப்போ பெக்கிற குழந்தைகள்லாம் எப்படி இருக்குது சொல்லுங்க. இந்த கடைசி நேரத்துல பெற்றெடுக்கிற குழந்தைகள் எல்லாம் எப்படி இருக்குது? வயிற்றுல இருக்கும்போதே செல்போன் ஒன்றுதான். தோத்திரம் அட்வர்டைஸ் ஒன்று போடுறாங்கல்ல, வயிற்றுல இருக்கும்போதே செல்போன்ல நோட்டு தான். ஏன்னா தீமையை பெற்றெடுத்த கர்ப்பம் தரித்து அக்கிரமத்தை பெறுகிறார்கள். என்னதுங்க? விரியன் பாம்பு முட்டைகளை அடைக்காத்து நெய்கிறார்கள். பதிமூணுல இருந்து நீங்க இந்த ஏசாயா 59 வீட்டுல போயிட்டு மெதுவா படிச்சுக்கல, சரிங்களா? சீக்கிரமா வாசி. கர்த்தருக்கு விரோதமாக துரோகம் பண்ணி ஜனங்க எப்படி எப்படி வாழ்றாங்க இந்த நாட்கள்ல? கர்த்தருக்கு துரோகம் பண்ணுகிறார்கள், பொய் பேசுகிறார்கள், பின்வாங்கி போனார்கள், கொடுமையானார்கள், கலகமாகவும் பேசுகிறார்கள், கல்லாத்தனமான வார்த்தைகளை கர்ப்பம் தரித்து பண்ணினோம். நியாயம் இல்ல, நியாயம் பின்னிட்டு. ஆமா, நியாயத்துக்கு இடமே இல்ல. நீதி தூரமா நின்றது. சத்தியம் தெருவுல எடறி, சத்தியம் வீதியில எடறி ஊந்துச்சான். தூரம் நிக்குதான் நீதி, எல்லாமே தூரம் நிக்குது. அப்பா அவங்ககிட்ட போக முடியாது. ஏன்னா ஆமா, எல்லாமே விலகி நிக்குது. வாசிங்க. போகிறது. சத்தியம் என்ன ஆச்சு? சத்தியம் தள்ளுபடி ஆச்சு. காசு தான் அங்க பேசுது, சத்தியம் பேசல, நீதி பேசல, காசு தான் பேசுது, லஞ்சம் தான் பேசுது. பாத்தீங்களா? ஆமா, அது கொடுத்தாதான் வேலை. அதுவும் இப்படி கொடுக்க கூடாதான், இப்படி கொடுக்கணுமா? டேபிள் கடியில இருக்குதா இல்லையா? எல்லாமே செத்து போச்சு, எடறி விழுது, நீதி இல்ல தேசத்துல. ஆகவேத்தான் தேசத்தின் குடிகளோடு எனக்கு வழக்கு இருக்குதுன்னு கர்த்தர் சொல்றாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாசிங்க. தள்ளுபடி ஆயிற்று, கொள்ளையாகிறான், இதை கர்த்தர் பார்க்கிறார். கர்த்தர் தேசத்தை நடக்கிற கொடுமைகளை, அநியாயங்களை, அக்கிரமங்களை பார்த்து இது நியாயம் இல்லை என்று விசனம் உள்ளவரானார். அவரோடு சேர்ந்து நாமும் விசனம் உள்ளவர்களாய் மாறணும் வேண்டாமா? சொல்லுங்க. அப்போ வாசிங்க. கண்டு அண்டர்லைன் பண்ணுங்க. முக்கியமானது, ஜெபம் பண்ணுகிறவன் இல்லை என்று. இவ்வளோ கொடுமைகள் உலகத்தில் நடக்குது, இதுக்காக ஜெபம் பண்றவங்க யாருன்னு கேட்கிறார். ஆச்சரியப்படுறார். ஐயோ, இப்படியெல்லாம் உலகம் போய் கொண்டிருக்கிற, இப்படியெல்லாம் பூமியில் இருக்க ஜனங்கள் மாறிக்கொண்டிருக்காங்களே, அவங்களை தேவன் விசாரிக்க போகிறாரு. அவருடைய கோபம் பட்டி எறிய போகிறது. தோத்திரம். இந்த ஜனங்கள் இன்னும் ஆண்டவரை அறியாம இருக்காங்களே, அப்பா ரட்சிங்க, மீட்டெடுங்க, விடுதலையாக்குங்க அப்படின்னு
தேசத்திற்காக விண்ணப்பம் பண்ணுகிறவன் இல்லை என்று கர்த்தர் என்ன செஞ்சாராமா? இந்த கோடிட்ட இடத்தை நம்ம நிரப்பணுமா வேண்டாமா? அல்லேலூயா, ஆமென். நிரப்புவீங்களா? அவருடைய விசனத்தை அறிந்து, அவருடைய மன குமுறலை அறிந்து, ஆண்டவருடைய இருதயத்தின் ஏக்கங்கள், தவிப்பு, அவருடைய இருதயத்தின் புலம்பல்கள், வியாகுலங்களை அறிந்து உணர்ந்து நாம் புரிந்து கொண்டவளாய் நாம் இருப்போமா? ஆமென். சோ நம்ம கஷ்டம் தான் நமக்கு அவ்வளவு பெருசா தெரியுது. நம்ம கஷ்டத்தெல்லாம் எடுத்து போட்டுருவோம். ஆண்டவர் தான் சொல்ல, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவனே என்கிட்ட வாங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் சொல்லிட்டு என் முகத்தை உங்கள் மேல ஏற்றுக்கொள்ளுங்க. என்னதுங்க? உங்க பாரத்தெல்லாம் என் மேல வச்சிருங்க, என் பாரத்தெல்லாம் நீங்க ஏத்துக்குங்க. என் முகம் மெதுவாயும் என் சுமை. அப்ப என்னுடைய முகம் எப்படிப்பட்ட முகம்? மெதுவான முகம். என் சுமை லகுவானது. அப்போ உங்க பாரத்தெல்லாம் ஏன் மேல வச்சிருங்க, ஏன் பாரத்தெல்லாம் நீங்க ஏத்துக்குங்க. ஏத்துப்போமா? அல்லேலூயா. ஆண்டவருக்காக வாழ்வோமா? ஆமென். சிலுவையை சுமப்போமா? சிலுவையை எடுத்துக்குவோமா? அப்படி அடிச்சுவதை நாம் பின்பற்றுவோமா? ஆமென்.